கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அக்டோபர் மாதம் 7ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாவை காப்பவர் தம் உயிரையே காத்து கொள்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் நாவை காப்பது, நல்வார்த்தை பேசுவது, தீய எண்ணங்கள், தீய வார்த்தைகள் பேசாமல் இருப்பது எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று இந்த திருவிவிலிய வார்த்தைகள் வழியாக கடவுள் பல இடங்களில் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அந்த 24 மணி நேரத்திலே தூங்குவதற்கு 8 மணி நேரத்தை நாம் ஒதுக்கிவிட்டால் மீதமுள்ள நேரங்களிலே எவ்வளவு வார்த்தைகள் நாம் நல்வார்த்தைகளை பேசுகிறோம், எவ்வளவு வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் பேசுகிறோம், எவ்வளவு வார்த்தைகள் நாம் தீமையான வார்த்தைகளை பேசுகிறோம் என்பதை ஒரு நாள் இரவு தூங்குவதற்கு முன்பதாக நாம் அமர்ந்து அதை எல்லாவற்றையும் யோசித்து ஒரு தாளிலே எழுதி பார்த்தால் தெரியும் நாம் எவ்வளவு வீண் வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகளை ஒரு நாளைக்கு பேசி கொண்டிருக்கிறோம் என்று. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நல்வார்த்தையை பேசுவது நமக்கு நன்மையை கொடுக்கும், வாழ்வை கொடுக்கும். ஆகவேதான் சாலமோன் ராஜா இந்த வார்த்தை வழியாக நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். நாவை காப்பவர் தன் உயிரையே காத்துக்கொள்கிறார் என்று. ஏனென்றால் நாம் எவ்வளவுதான் சொத்து சேர்த்தாலும், அதிகாரத்தில் இருந்தாலும், பெரிய பதவியில் இருந்தாலும், நமக்கு உயிர் என்ற ஒரு விஷயம் இல்லை என்றால் அடுத்த நிமிடமே நமக்கு பெயர் வேறு. நம்மை ஒரு உடலாகத்தான் பார்ப்பார்கள். அப்படியானால் நம் உடலிலே உயிர் இருக்கும் வரைதான் நமக்கு மதிப்பு. நமக்குரிய எல்லா காரியங்களும் சரியான முறையில் நாம் திட்டமிட்டபடி, நாம் விரும்புகிறபடி அதை செயல்படுத்த முடியும். ஒவ்வொரு நாளும் நல்வார்த்தைகளை பேசும் பொழுது நமக்குள் ஒரு சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். இந்த நேரத்திலே பலருக்கும் ஒரு சந்தேகம் எழலாம். நான் நல்வார்த்தைகளை பேசத்தான் முயற்சிக்கிறேன், விரும்புகிறேன். ஆனால் என் குடும்பத்தில் உள்ளவர்களோ, நான் வேலை பார்க்கும் இடத்திலோ எனக்கு எதிராக இருப்பவர்கள், என்னோடு கூட இருப்பவர்கள் எப்பொழுதும் தீமையான வார்த்தைகளையே பேசுகிறார்களே, அப்பொழுது நான் என்ன செய்வது என்று சில கேள்வி எழலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை பல வகையான மனிதர்களை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். சில பேர் நாம் விரும்புகிறபடி நன்மையான காரியங்களை பேசுகிற நபர்களாக இருப்பார்கள். சில பேர் அவர்களை பார்த்தாலே நமக்கு ஏதோ நீண்ட நாட்கள் அவரோடு நாம் சண்டை போட்டது போல ஒரு எரிச்சலும் ஒரு கோபமும் உண்டாகும். ஆனாலும் அவரோடு இணைந்து நாம் ஒரு வேலை செய்வதற்கோ தொழில் செய்வதற்கோ உரிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது? நீங்கள் நல்வார்த்தையை பேசாமல் விட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தயவு செய்து தீமையான வார்த்தைகளை பேசிவிடாதீர்கள். அதற்கு பதிலாக மௌனம் காத்து விடுங்கள். அது மிகவும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் ஒரு ஆயுதமாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நல்வார்த்தையை பேச வேண்டும். இல்லை, அதற்குரிய சூழ்நிலை எனக்கு இல்லை என்றால் தீய வார்த்தைகளை பேசாமல் மௌனமாய் இருத்தல் மிகவும் நல்லது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருப்பதும், ஆரோக்கியத்தோடு இருப்பதும், பாதுகாப்போடு வாழ்வதும் கடவுள் நம்மீது வைத்திருக்கிற பேரன்பினாலே. அத்தகைய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் தீமையான வார்த்தைகளை பேசி கெடுத்துவிடக்கூடாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நல்வார்த்தைகளை மாத்திரமே பேசுவோம், பேச முயற்சிப்போம். சிறிது சிறிதாக நீங்கள் உங்களை மாற்ற தொடங்குங்கள், மாற்ற முயற்சியுங்கள். நிச்சயமாக சீக்கிரமாகவே ஒரு நாள் நல்வார்த்தைகளை மட்டும்தான் நீங்கள் பேசுகிற நபராய் கடவுள் உங்களை முற்றிலும் மாற்றி போடுவார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நல்வார்த்தைகளை மாத்திரமே பேசி எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் கட்டி காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே,
இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல உயரத்தை தொடுவதற்கு உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நல்வார்த்தைகளை பேசுவோம், பேச முயற்சிப்போம். கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தக்க வைத்துக் கொள்வோம். ஆமேன். God bless you.